ராமராமா, திங்கட்கிழமை மார்ச் மாதம் 9ஆம் தேதி, விஸ்வாவசு வருஷம் மாசி மாதம் 25ஆம் தேதி, கிருஷ்ணபக்ஷ ஷஷ்டி திதி, நட்சத்திரம் விசாகா நட்சத்திரம், மாலை 4 மணி 17 நிமிடம் வரை, பின்பு அனுராதா நட்சத்திரம், வியாகாத யோக கரஜ கரணம். ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை, யமகண்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. சமீப காலமாக கோவில்களில் கூட்டம் நாளுக்கு நாள் அதிகரிப்பது என்பது ஆன்மீகம் அதிகம் வளர்ந்திருக்கிறதா? அதாவது கோவில்ல பார்த்தோம்னா கூட்டம் ரொம்ப வழியறது. பிரதோஷ காலம், சிவராத்திரி போன்ற நாட்கள்லாம் போனா ரொம்ப கூட்டம் ஜாஸ்தியா இருக்கு. இத எப்படி எடுத்துக்கிறது? ரொம்ப ஆன்மீகம் வளர்ந்துருத்து அப்படின்னு எடுத்துக்கிறதா அப்படின்னா, பக்தி இருக்கு. பக்தி இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா பக்தியால கட்டாயம் ரொம்ப பக்தியின் பரவசத்துக்கு போய் கட்டாயம் இறைவனை வழிபட்டே ஆக வேண்டும் அப்படின்னு மக்கள் ஈடுபடுறாளா அப்படின்னு கேட்டா முழுமையா அப்படின்னு சொல்ல முடியல. ஒரு டூரிஸ்ட் பிளேஸுக்கு போற மாதிரி பல மக்கள் கோவில்களுக்கு செல்கிறார்கள். கோவிலுக்கு போனோம் அப்படின்னா பல கட்டுப்பாடுகளோட நாம் போகணும். மனசு தூய்மையாக இருக்க வேண்டும். வீண் பேச்சு பேசக்கூடாது. கலாச்சாரப்படி உடை அணிந்து சென்றால்தான் நமது மனசு எல்லாம் ஒருமைப்படும். அந்த தெய்வீக தன்மை நமக்கு கிடைக்கும். கண்டபடி சாப்பிடக்கூடாது, கண்டபடி அரட்டை அடிக்கக்கூடாது. இப்படியெல்லாம் பல நியமங்களை வச்சுண்டு கோவிலுக்கு போனாதான் எதுக்காக போறோமோ கோவிலுக்கு அது நிறைவேறும். அப்படிலாம் இல்லாம கோவிலுக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள என்னெல்லாம் இருக்கோ அத்தனையும் சாப்பிட்றது, வாங்கி சாப்பிட்றது, கோவில்ல போய் வீண் வம்பு பேசுறது, அங்க போய் சண்டை போடுறது, இப்படியெல்லாம் பண்ணிண்டு அங்க போய் என்ஜாய் பண்றேன் அப்படின்னு ஒவ்வொரு முக்கா நின்றுண்டு செல்ஃபி போட்டோ எடுத்துக்கிறது, இப்படி ஏதோ எடுத்துக்கலாம். கோவிலுக்கு போனோம்ங்கிறதுக்கு ஒரு சந்தோஷத்துக்காகவும் காண்பிக்கிறதுக்காகவும் போட்டோ எடுத்துக்கிறது தப்பு இல்லை. ஆனா அதையே வேலையாக வச்சுண்டு அதற்காகவே கோவிலுக்கு போறது, இப்படிலாம் ஒரு டூரிஸ்ட் பிளேஸ், பீச்சுக்கு பார்க்குக்கு போற மாதிரி கோவிலுக்கு போறது அப்படிங்கிறது ரொம்ப வருத்தப்பட வேண்டியதான விஷயம். இன்னும் பல பக்தர்கள் இருக்கா. வாஸ்தவமாவே இறை நம்பிக்கையோடு இறைவனை வணங்க வேண்டும், அவன் அருளை பெற வேண்டும் என்கிற எண்ணத்தோடு வழிபாடு செய்யக்கூடியதான பக்தர்கள் நிறைய பேர்கள் இருக்கா. அவள் இன்னைக்கு கோவில்களுக்கு நிறைய வரா. ரொம்ப சந்தோஷமான விஷயம் அது. ராமராம்.